வணக்கம். இன்சுலின் இன்ஜெக்ஷன்ஸ் இதெல்லாம் பற்றி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இந்த இன்சுலின்னா என்ன, ஏன் இந்த இன்சுலினுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு இதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கீங்களா? யோசிக்கலனாலும் பரவாயில்ல. இப்போது இந்த இன்சுலின்னா என்ன அப்படின்றத ஒரு சின்ன விளக்கத்தோடு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம டெய்லி சாப்பிட்றோம். சாப்பிட்ட உடனே நமக்கு எனர்ஜி கிடச்சிருந்தா அப்படின்னு பார்த்தா இல்லை. அந்த சாப்பிட்ட சாப்பாடு செரிக்கிறதுக்கு ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் வரை ஆகுது. அந்த 2லேருந்து 3 மணி நேரம் வரை என்னதான் ஆகுது அப்படின்னா, நம்ம சாப்பிட்ற மாவுச்சத்துக்கள் எல்லாம் குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகி இரைப்பையில் இருக்கும். அதுக்கப்புறம் தான் அது ஒவ்வொரு பாடி பார்ட்ஸ்க்கும் போயிட்டு நமக்கு எனர்ஜி கொடுக்கும். இப்படி அந்த குளுக்கோஸ் ஒவ்வொரு பாடி பார்ட்ஸ்க்கும் போகிறது அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. ஏன் அப்படின்னா, நம்ம ஸ்கெலிட்டல் மசில்ஸில் இருக்கிற செல்ஸ்னால குளுக்கோஸை டைரெக்டாக அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. இதை ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலிமா உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது இப்போது இதுதான் ஒரு செல்லுன்னு வச்சுக்கோங்க. இதுதான் செல். அதில் எல்லா செல்லுக்குள்ளேயும் நம்ம ஸ்கெலிட்டல் மசில்ஸில் இருக்கிற எல்லா செல்லுலேயுமே 2 கேட்ஸ் இருக்கும். ஓகேவா? ஒன்று இன்சுலினை அக்செப்ட் பண்ணுறதுக்கான ஒரு கேட்டு, இன்னொன்று குளுக்கோஸை உள்ளே விடுறதுக்கான ஒரு கேட். ஓகேவா? இப்போது நம்ம பிளட்டில் சாப்பிட்டதுக்கப்புறம் குளுக்கோஸோட லெவல் அதிகமான உடனே நம்ம கணையம் இன்சுலினை செக்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த இன்சுலின் போயிட்டு ஒவ்வொரு செல்லில் இருக்கிற இன்சுலின் ரிசெப்டார்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கேட் இருக்கும். அந்த கேட்டை இன்சுலின் போயிட்டு ஓப்பன் பண்ணணும். அப்படி ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் குளுக்கோஸோட கேட்டே ஓப்பன் ஆகும். அப்போ தான் குளுக்கோஸ் மாலிகுல்ஸ் எல்லாம் உள்ளே போக முடியும். இப்போ இந்த கேட்டே ஓப்பன் ஆகலை அப்படின்னா குளுக்கோஸ் உள்ளே என்டர் ஆகவே முடியாது. ஸோ குளுக்கோஸ் ரத்தத்தில் அதிகமாகவே இருந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் நம்ம டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது மட்டும்தான் இன்சுலின் பண்ணதா அப்படின்னு கேட்டால் இல்லை. இன்னும் ப்ரோட்டீன் உற்பத்தி பண்ணுறது, தென் ஃபேட்ஸ் உற்பத்தி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஒர்க் இன்னும் நிறைய ஏரியாஸில் இருக்குது. டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு பசி அதிகமாக இருக்கிறதுக்கும் அவங்க எவ்வளோ சாப்பிட்டாலும் டயர்டாக ஃபீல் பண்ணுறதுக்கு இது ஒரு முக்கியமான ரீசன். ப்ளஸ் க்ரானிக் டயபெட்டிஸில் இருக்கவங்களுக்கு மசில் லாஸ் இருக்கிறத எல்லோரும் பார்த்துப்பீங்க. அதுக்கும் இதுதான் ரீசன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் ஒபிசிட்டிக்கும் இன்சுலினுக்கும் என்ன கனெக்ஷன் இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம்.